வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பு தகப்பனை தேவரீர், இந்த அருமையான எழுதுகிற மத்தியான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி தகப்பனை, நன்றி ஆண்டவரே. எங்களை உண்டாக்கி எங்களை படைத்து எங்களை நடத்தி வருகிற எங்கள் அன்பு தகப்பனை நோக்கி பார்க்கும்படியா, அவர் நாமத்தை துதிக்கும்படியாக இந்த மத்தியான வேலை கூடி வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் சத்தத்தை கேட்கிற பணிகிற தேவராக இருக்கிறீர் ராஜா. எங்கள் சத்தத்திற்கு உடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கு என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நீங்காத பிரசன்னம் நம்முடைய ஆளுகை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வார்த்தையானது இடைபடட்டும். உம்முடைய வல்லமையானது எங்களோடு இடைபடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. தொடக்கம் முதலில் முடிவு மட்டும் உடைய நீங்காத பிரசனத்துக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 191வது பாடலை நாம் திருப்பிக் கொள்வோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். உண்ணும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நேர்மதி. தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வே. நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். பிறந்த வாசல் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திற உண்ட வாசல் அடைபடும் ஒரு குண்ட மனதாய் முன் செல்வார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்வோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.
விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவிலுண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவிலுண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைவோடு முன் ஒரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் ஒரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவை எங்கள் உள்ளங்களே அன்பெனும் ஆவியால் நிறைந்திடுமே. இயேசுவை எங்கள் உள்ளங்களே அன்பெனும் ஆவியால் நிறைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமமும் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் ஒரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் அருமையாக அந்த 4வது கவி சொல்லுது பாருங்களேன். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்குண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும் என்று அருமையாக பாடல் பாடியிருக்கு. பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் விசுவாசிகள் கூட்டம் ஒன்றுபட்டவரை ஆராதிக்க போகிறோம். அடுத்தபடியா 36வது பாடல், கன்வென்ஷன் கீதங்கள் 36வது பாடலை திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் நாமம் போற்றிவோம். தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றிவோம். கலிகோ
நித்திமே அவர் நாமம் போற்றுவோம் துன்மார்க்க வாசம் முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம் களி கூர்ந்திடுவோம் மகிழ்ந்திடுவோம் துதி சாத்திடுவோம் புகழ் பாடிடுவோம் அவர் நாமம் போற்றுவோம் நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் பாதை கண்ணில் சேர்ந்து அவர் நாமம் போற்றுவோம் கண்ணாதி கனிகள் ஏற்று அவர் நாமம் போற்றுவோம் களி கூர்ந்திடுவோம் மகிழ்ந்திடுவோம் துதி சாற்றிடுவோம் புகழ் பாடிடுவோம் அவர் நாமம் போற்றுவோம் நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் மேலோக தூதர் கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம் நாடுகளில் பாட அவர் நாமம் போற்றுவோம் களி கூர்ந்திடுவோம் மகிழ்ந்திடுவோம் துதி சாற்றிடுவோம் புகழ் பாடிடுவோம் அவர் நாமம் போற்றுவோம் நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தெய்வனாக எல்லாரும் உள்ளங்களிலிருந்து ஆராதிக்க போகிறோம். இன்னொரு பாடலாகவும் கன்வென்ஷன் கீதங்கள் 11வது பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்வென்ஷன் கீதங்கள் 11 கோடி கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தெய்வாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாட போகிறோம். கன்வென்ஷன் கீதங்கள் 11வது பாடல். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன்
பாதத்தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கண்டறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தி, காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அடையாளம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரித்தே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி, கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் ஒரு விசை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிறவங்க எழுந்திருப்போமா? எல்லாரும் இருக்கிறவங்க எழுந்திருந்து நம்மை உண்டாக்கின கர்த்தரை, நம்மை உருவாக்கின ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். யாரும் யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். நம்மை படைத்த கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், நம்மை உருவாக்கின ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் சகல காரியத்தின் நன்மையால் நடத்துகிற ஆண்டவர். அவர் சதா காலமும் ஜீவனுள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாயில் திறந்து பாடுவோமா? கர்த்தாவே, வானாதி வானங்களை படைத்தவரே, சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற எங்கள் சர்வ ஜீவ தயாபர பிதாவே, தேவரீர் ஒன்றுமில்லாதவர்களாக எங்களை நோக்கி பார்த்து தகப்பனே நன்றி என்று எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாடுவோமா?
அவர் உலகத்தை உண்டாக்கின கர்த்தர். அவருக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. அவர் அவ்வளவு மத்தியில் பெரிய தேவனாக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அவர் சொல்ல ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட மகிமையின் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் வானங்களை நோக்கி பார்ப்போம். இருதயத்தின் சிந்தனையை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். யாரும் யாரை வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம்மை உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே கனத்துக்குரியவர். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராயிருப்பதை எண்ணி பார்த்து ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோமா? தேவரீர், நீர் வானத்திலிருந்தும் எங்கள் மீது கிருபையாய் நீர் அனுப்பி ஆண்டவரே அன்பால் எங்களுக்கு நீர் இந்த புதிய நாளுக்காக கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. நாம் இந்த வேலை நிற்பது அவருடைய கிருபை. அவர் நமக்கு செய்த மகா பெரிதான தயவு என்பதை அறிந்தவர்களாக நன்றி என்று எல்லாரும் வாய்களை பார்த்து சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவர் என்று எல்லாரும் சொல்லுவோமா? ஈசாக்கு விதைத்தான். அவன் அறுத்த போது கர்த்தர் சமூகத்திற்கு கொண்டு சென்று நன்றி செலுத்தினான் என்று வாசிக்கிறோமே. தாவீது ஒவ்வொரு யுத்தத்திலும் ஜெயித்த என்பதாக தேவ ஆலயத்துக்கு நேராக சென்று தகப்பனே நன்றி என்று பாடினார். தகப்பனே, அதே போல நாம் இந்த வேளையில கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி. நீர் வானாதி வானங்களை படைத்தவர் ராஜா. நீர் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறவர் தகப்பனே. ஆனாலும் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இதுவரை வைத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர், உமக்கும் எங்களுக்கு விரோதமாக இடையே ஏதோ பாவம் இருந்ததானால் தயவாய் மன்னியும் என்று கேட்போமே. கர்த்தாவே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தேவரீர், எங்களை மன்னிங்க தகப்பனே. கர்த்தாவே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக தன்னுடைய காயப்பட்ட சரீரத்தையும் கொடுக்க துணிந்தீர் ராஜா. தேவன் உங்களுக்கு வைத்த திட்டத்தை நிறைவேற்றும் மனமாக கர்த்தாவே, அந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களுக்காக சிந்தப்பட்டதை தகப்பனே, அதை எண்ணி பார்க்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீர். உடைய காயப்பட்ட கரங்கள் ஆண்டவரே, உடைய காயப்பட்ட தழுவுகள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அக்கிரம சிந்தையுள்ள மனுஷர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆகாதவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி பாவத்தில் பிறந்த எங்களுக்கு, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு கர்த்தர் இயேசு விடுதலை தரும்படியாக எங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீர் ராஜா. வேறுபட்ட அன்பை எங்கள் மேல் வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரே, இந்த வேலை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் இடறி விழுந்து விடுகிறோம் ராஜா. அநேக நேரம் உண்மை விட்டு வழி விலகி போய் விடுகிறோம் தகப்பனே. ஆனால் எங்களை மீட்டு ரட்சிக்கிற தகப்பனே, உமண்டைக்கு மீண்டு வந்து கேட்கிறோம் ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனே. எங்களை ஒரு விசை மன்னிங்க தகப்பனே என்று எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மேற்கொண்டு மீண்டும் நடத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் ஒரு வாழும் முன்னை சொல்லி அழைத்தவர் நீரே. ஆயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. கருவில் ஒரு வாழும் முன்னை சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும்
கர்த்தாவே உண்மையை ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்களை தாயின் கருவிலிருந்து எடுத்தவரே நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தாயின் கருவிலிருந்து எடுத்தவரே அப்பா, அன்று முதல் ஆண்டவரே எங்கள் சரீரம் உருவாகுவதற்கு முன்பதாகவும் நாங்கள் எப்படி வாழ்ந்திருப்போம், எப்படி எங்கள் உருவம் இருக்கும் என்பது எல்லாவற்றையும் அறிந்த தகப்பனே நன்றி என்று சொல்வோமா? நன்றி தகப்பனே, எங்களை தெரிந்தெடுத்ததற்காக, நாங்கள் பிறக்கும் பொழுதே உண்மை அறிந்தவர்களாக தெரிந்ததற்காக, எங்களை மீண்டும் சமூகத்தை சேர்த்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகளுமே அறியாமல் இருக்கிற வெளியில, எத்தனையோ பிள்ளைகளுமே அறியாமல் இருக்கிற வெளியில எங்களை தெரிந்ததற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்வோமா? பிரியமானவர்களே, எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை மீட்டிருக்கிறார், எத்தனை பாடில் வந்தாலும் நம்மை மீட்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த நிலைமை இருந்தோம் என்றால் என்றே அழிந்து போயிருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர் இயேசுவின் கிருபை, அவருடைய இரக்கங்கள் நம்மை மீட்டது. நாம் அதற்கு தகுதியானவர்களா என்று யோசித்து பார்ப்போம். கர்த்தாவே, நாங்கள் இடறி வெல்லும் பொழுதெல்லாம் எங்களை கரம் பிடித்து தூக்குனீரே, நாங்கள் விழும் பொழுதுதான் எங்களை கரம் பிடித்து தூக்குனீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, காயப்பட்டு ஓடி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரீரும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் எல்லா வேளையிலும் சுகம் பலன் என்று கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்தினரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? கர்த்தாவே நன்றி தகப்பனே, எங்களை பாதுகாத்ததற்காக. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு நீர் எங்களை அழைக்கும் போது ஓடி வராம ஆண்டவரே தவறி போயிருக்கலாம் தகப்பனே. நான் மீண்டும் இந்த அருமையான வேளையில உம்மை நோக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரம் வழி விலகி போயிருக்கலாம், உம்மை விட்டு பின்மாறி போயிருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எங்களை காத்தது ராஜா. கர்த்தருடைய கிருபை மீண்டும் எங்களுக்கு இந்த ஸ்லாகியத்தை கொடுத்தது ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. சமூகத்தை நோக்கி பார்த்து வந்து கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களுக்கும் பிறருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும் மட்டமாக ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள் என்று எழுதத்தக்கதாய் எங்கள் மேல் உடைய முத்திரையை போடுங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தர்கள், நீதிமான்கள், கர்த்தர் இயேசுவை ஆராதிக்கிற விசுவாசம் உள்ள ஜனங்கள் என்பதை அறியத்தக்கதாக எங்களை கர்த்தர் வேர் பிரித்தீர் ராஜா. உலகத்திலிருந்து எங்களை வேர் பிரித்தீர் தகப்பனே. எங்களை பிரித்து எடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. சர்வலோகத்தையும் ஆளுகை செய்த தகப்பன், எங்களை நேசித்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே ராஜா, உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நீர் என்று எங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை என்று ஒப்பு கொடுப்போமா? நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் ராஜா. நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போனா ஜீவனோடு இருப்போமா என்பது அரிது ஆண்டவரே. கூடாது, எங்களால்
நினைத்து பார்க்க முடியாத தகப்பனே. ஆனாலும் கர்த்தர் இந்த வாரம் திரும்ப உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து வரும்படியா எங்களுக்கு பாக்கியம் கொடுத்திருக்கீங்க. ஜீவன் சுகம் கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் நோக்கி பார்ப்போம். உம் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம் யாவும் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 1 மற்றும் 2 வேத பாடங்கள் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட 1 வேத பாடம் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 16 வசனம் வரை. இரண்டு ராஜாக்கள் 2 அதிகாரம் 9 வசனம் முதல். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாருடைய 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான் என்பது வாசிக்கும் முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட 1 வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2 வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 16 வசனம் முதல் 22 வசனம் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 16 வசனம் முதல் 22 வசனம் வரை. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2 வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது திருச்சபையின் சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். வழி நடத்தும் கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம்.
The Spirit of Lord is in me because He has appointed me to bring good news to the poor. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். கர்த்தர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். The mission of the Lord, the Spirit of the Lord is upon me because the Lord has appointed me to bring good news to the poor. Luke 4:18. அப்பம் நானே எனக்கு உத்தாசை வரும் பழங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாக. திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். திருப்பணிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். இந்த அருமையான நல்லதொரு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்த சிறு பிள்ளைகள் நமக்கு என்ன சொன்னாங்க? இந்த வாரத்தில் ஒரு திருவசனம் சொன்னாங்க. இருப்பிடம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? லூக்கா 4:18. சரி, ஓகே. இந்த அருமையான வசனத்தை மையமாக வைத்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். இந்த நாளிற்குரிய நமக்கு திருவசன தலைப்பு என்ன? தலைப்பு The blessing of the Lord. Mission with Christ or Mission of the Lord? நான் மிஷன் வித் கிரைஸ்ட்னு படித்த மாதிரி இருக்கு எனக்கு. சரி, ஓகே. ஆனால் தமிழில் திருப்பணிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து என்ற வார்த்தை இந்த வாரத்தில் தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. திருப்பணிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து, நம்மை கிறிஸ்து இயேசு தன்னுடைய திருப்பணிக்கு நடத்துகிறவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பணி இப்படிப்பட்டது எதற்காக? கர்த்தருடைய பணி ஏன் நாம் செய்ய வேண்டும்? எதற்காக இந்த திருப்பணியை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? இன்னும் விசேஷமாக இந்த திருப்பணியானது நம்மை எங்கு கொண்டு செல்கிறது? அதில் ஒரு 4 விதமான ஒரு காரியமும் காணப்படுகிறது. அதையும் இன்னும் விசேஷமாக திருப்பணி என்பது 2 வகை. இந்த 2 வகையும் கூறிவிட்டு இந்த திருப்பணியில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன அழைப்புகளை கர்த்தர் தருகிறார் என்பதை நான் இந்த ஒரு அருமையான வேலையை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக திருப்பணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவின் பணி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய வேலையை செய்வது தான் திருப்பணியாக பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஆதி முதல் உலக ஜனங்கள் மேலு அன்பு கொண்டவராக, வாஞ்சை கொண்டவராக இருக்கிறார். இவ்வுலகத்தில் உள்ள மக்களோடு உறவாட வேண்டும், நெருக்கமாக வாழ வேண்டும் என்று தேவன் தாம் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார், வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறார்? அவர்களோடு இருப்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது தான் இந்த தேவனுடைய பணி என்று நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன? நமக்கு நன்கு தெரியும். நம்மை மீட்க வேண்டும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டும்? விடுதலை கொடுப்பதற்காக என்று நமக்கு நன்கு தெரியும். ஆனால் பாவம், அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. தேவனுக்கு விரோதமான காரியம் அனைத்தும் என்னதான் இருக்கிறது? பாவமாக காணப்படுகிறது. அப்போது அப்படிப்பட்ட காரியத்தில் நம்மை மீட்கும்படியாக தேவன் வந்தார். அந்த திருப்பணி கர்த்தர் நிறைவேற்றிவிட்டு சென்றார். ஆனாலும்
இந்த திருப்பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்காக என்றால், அன்று அவர் வந்த பொழுது மனமாற்றம் அடைந்தவர்கள் சிலரை, ஆனால் உலகத்தில் என்ன காணப்பட்டது? அவருடைய சாட்சியை கூறி அவர் வாழ்ந்து காமித்ததை நாமும் வாழ்ந்து அதன் மூலமாக அநேகருக்கு இப்பணியை நிறைவேற்ற கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் என்ன? அவர் படைத்த ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். உலகத்தில் ரெண்டு சிம்பிளாக சொல்லணும், ஒரே ஒரு காரியம் என்ன, இருவருக்கிடையே காணப்படுகிற யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். ஒன்று, அவர் படைத்த பிள்ளைங்க அவரோடு இருக்கணும், இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். என்ன உங்கள் இடத்துல தூக்கி எரிஞ்சிட்டீங்க, ஸோ நான் உங்கள் பிள்ளைகளை உங்களிடம் பிரிக்கணும் அப்படின்னு பிசாசு என்ன செய்கிறான்? போராடினான். அப்போ இருவருடைய போராட்டத்துக்கு இடையே காணப்படுகிறதா நம்முடைய வாழ்க்கை. அந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான வழியை தேர்ந்தெடுப்பதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், டாஸ்க் என்ன சொல்லலாம், ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கலாம். அன்பார்ந்தவர்களை, வேதமழகாக கற்றுக் கொடுக்கிறது இந்த இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவருடைய பிள்ளைகள் அவருக்காக உருவாக்கி விட்டார், நம்மை தெரிந்தெடுத்து விட்டார். இன்னும் அநேக பிள்ளைகளை அவரிடம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த தேவ பணியாய் காணப்படுகிறது. அதைத்தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 அழகா வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய பாரத்தை நம்மேல் வைக்க கிறிஸ்து இயேசு விரும்புகிறார். நம்முடைய பாரம், அந்த 28ஆம் வசனத்தை நம்ம அநேக நேரம் படிப்போம்னா என்ன செய்வோம்? மத்தேயு 18, 11, 28 மட்டும் வாசிங்களேன். மத்தேயு 11, 28 வாசிங்களேன். இந்த ஒரு வசனத்தை அதிகமாக நம்ம சொல்லுவோம், ஆனால் பின் வசனம் அழகாக கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். கர்த்தருடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும் என்று கற்றுக் கொடு. 29 அழகாக கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். நம்முடைய பாரத்தை கர்த்தர் நம்மை விட்டு எடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 11, 29 அழகாக கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். கர்த்தருடைய நுகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யணுமா? அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் கற்றுக் கொடுக்குது. அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் நம்மை அழைப்பது, நம்மை அவரோடு நெருங்கி வாழ்வதற்கு அவர் அழைப்பது ஒரே ஒரு நோக்கம்தான், உலக ஜனங்களை அவர் பணிக்காக ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக தான் நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அப்போது இந்த திருப்பணி, காட்ஸ் மிஷன் அப்படிங்கிற திருப்பணி என்று பார்க்கலாம். இந்த திருப்பணிக்கு நேராக நம்மை வழிநடத்தும் கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவோடு இந்த திருப்பணியை செய்ய நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து உடன் செய்ய என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பணியை செய்ய கர்த்தர் நம்மை அனைவரையும் அழைக்கிறவராக இருக்கிறார். அப்போது இந்த திருப்பணி அப்படின்னா என்ன? ஒரு 2 காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்பணியை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, இந்த திருச்சபையை, மந்தையாகிய திருச்சபையை நடத்துவது. இடத்தோடு வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த அழகா வசனம் கற்றுக் கொடுப்பாங்க. எபேசியர் 4:12 கூறும் பொழுது பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர் பொருந்த வேண்டும். இன்னும் பிரியமானவர்களை, வேதம் அழகாக கற்றுக் கொடுப்பாங்க. கிறிஸ்துவின் சரீரமாகி சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. இந்த இடத்துல ஒரு அருமையான கேள்வி நாம் கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம், பின்ன ஏன் எங்களுக்கு பக்தி விருத்தி? ரட்சிப்பு என்பது பக்தி விருத்தி தானே, பின்ன ஏன் பக்தி விருத்தியை மறுபடியும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் மாத்திரம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் அல்ல. அது அழகாக வேதம் கற்றுக் கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம் அதற்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டால் ஒழிய நாம் இந்த இடத்தை விட்டு என்று வேண்டாலும் வெளியே செல்ல முடியும். நம்முடைய ஆத்மாவானது கர்த்தரை விட்டு என்று வேண்டாலும் பிரிந்து செல்லக்கூடும். ஆகையால் தான் என்ன சொல்கிறார்கள்? இந்த அருமையான வசனம் கற்றுக் கொடுக்கிறது, மந்தையை நடத்துவதும் திருப்பணி. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த மந்தையாகிய திருச்சபையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக நடத்த அழைக்கப்பட்டிருக்கோம். பக்தி விருத்தி திருச்சபையில் அனைவரும் அடைய வேண்டும். நான் பக்தி விருத்தி அடைந்து விட்டேன், ஆக என்னுடைய வாழ்க்கை பரலோகம் சென்று என்ற நம்பிக்கையோடு நாமல் இந்த காரியத்தை கண்டுகொள்ளாமல், திருச்சபையின் காரியத்தை கண்டுகொள்ளாமல் வழி விலகி நிற்பதும் என்னதான் காணப்படுகிறது? வீணான காரியமாக, அது ஒரு காரியத்தின் மேலே பொறுப்பற்ற தன்மையாக காணப்படும். அன்பார்ந்தவர்களை, கர்த்தர் இந்த வேளையில் நம்ம அழைக்கிறார். அனைவருக்குமானது இந்த திருப்பணி. எப்படி என்றால், இந்த மந்தையை நடத்துவது ஆசாரிய ஊழியம் நம்ம சொல்லுவோம். மந்தையை நடத்துவது ஆசாரிய ஊழியம் என்று சொல்லுவோம். அப்போது இந்த ஆசாரிய ஊழியம் என்பது ஆசாரியர்களுக்கு மாத்திரமா இல்லை விசுவாசிகளுக்குமா என்று சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், பவுல் அப்போஸ்தலன் அழகாக கற்றுக் கொடுக்கிற இடத்தில் வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
வேதம் அழகாக கற்றுக்கொள்ள ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணங்கள் நடத்துங்க. அருமையானவர்களை வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பிறருடைய பாரத்தை சுமக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது அல்லது பிறருடைய பாரத்தை நாம் சுமப்பது என்று பார்க்கையில் இந்த காரியம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக வைக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது பவுல் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த அப்போஸ்தலர் ஊழியம் அல்லது ஆசாரிய ஊழியம் என்பது திருச்சபையின் அனைவருக்கும் உரியதானது. அருமையாக இந்த அழகா வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய பாரத்தை, மற்றவருடைய பாரத்தை நாம் சுமப்பது என்பது அவர்களுக்காக பரிந்து பேசுவது அல்ல, அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் பேசுவது அல்ல, அவர்களோடு நம்மை இணைத்து கொள்வது. அப்போது இந்த திருச்சபையில் ஊழியம், திருச்சபையின் வளர்ச்சி, கர்த்தருக்காக அனைவரும் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற காரியம் எதில் பிணைக்கப்படுது என்று பார்க்கும் பொழுது எனக்கு நான், உங்களுக்கு நீங்கள், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நீங்கள், அவர்களுக்கும் நீங்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு திருச்சபையானது பிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ திருச்சபையில் என்ன காணப்பட வேண்டும்? அருமையாக நாம் பாடல் பாடினோம் பார்த்தீங்களா? விசுவாசிகளுக்கு என்ன காணப்பட்டது? ஒற்றுமை காணப்பட்டது. ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள் என்ற வரி நம்முடைய பாடலில் வந்தது. அருமையான பிள்ளைகளே, வேதம் அதைத்தான் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த மந்தையை நடத்துகிற ஊழியமானது எனக்கு மாத்திரம் உண்டானதா, இல்லை போதகர்களுக்கு மாத்திரம் உண்டானதா, இல்லை இந்த இடத்துல பார்க்கல அநேக அப்போஸ்தலருக்கு மாத்திரம் உண்டானதா, பிரசங்கிமார்களுக்கு மாத்திரம் உண்டானதா என்று பார்த்தோம் என்றால் அது இல்லை. சகல ஜனங்களுக்கும் அது உரித்தானது. விசுவாசிகளாய் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகல ஜனங்களுக்கும் அது உள்ளதுதான் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி என்றால், திருச்சபையில் ஒருவர் வழி விலகி போகும் பொழுது ஒருவர் பாரத்தை நாம் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையில் அநேக நேரங்கள் நடைபெற காரியம் என்னவென்றால் இருக்கிறது என்றால், ஒருவன் வழி தவறி போகும் பொழுது இவன் வழி சரியில்லை என்று குறை கூற முன்பு வருகிறோமே தவிர அவரிடத்தில் பேசி அவளை கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக வழிநடத்த துணிகிறோமா? அன்பார்ந்த ஆண்டவராக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். திருச்சபையை ஒரே நேர்கோட்டில் கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக நடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக நடத்த வேண்டும் என்றால் அந்த ஒளியை விட்டு விலகி போகிற ஜனங்களை உதறி தள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஏற்றுக்கொண்டு இந்த வழியை பார்த்து அழைக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த மந்தையை நடத்துகிற பொறுப்பு என்னுடையது மாத்திரமல்ல, பேராயரோடு மாத்திரமல்ல, ஆயர்களோடு மாத்திரமல்ல, அன்பார்ந்த விசுவாசிகளாக உங்களோடது மாத்திரம்தான். ஆண்டவராய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கும் இது உரித்தானது. இந்த திருச்சபையில் ஒரு ஜனமானது, ஒரு நபரானது தவறு செய்யும் பொழுது அது நமக்கும் கணக்குக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அமைந்துவிடும். ஏனென்றால் இந்த திருச்சபை நம்முடையது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, எனக்கோ மற்றவர்களுக்கோ அல்ல. உங்களை முக்கியமாக இந்த திருச்சபையின் அங்கத்தினராக தெரிந்தெடுத்தது. இவர்களுக்காகவும் நாம் திறப்பில் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கர்த்தராக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த மந்தையை நடத்தும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரின் வழியில் நடத்தும்படியாக நாம் கவனம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த அருமையான நாட்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் திருச்சபையின் நிலை எங்கு சென்று கொண்டிருக்கிறது? அருமையானவர்களே, என்னுடைய பிடி இறையல் 1ஆம் ஆண்டு நான் படிக்க போகும்பொழுது ஒரு அருமையான ஆசிரியர் எங்கிட்ட கேட்குறாரு, எந்த இடத்துலேருந்து வாருங்க, எல்லாரும் ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டு வரும்போது எங்களுடைய கல்லூரியில் ஒரு 8 பேருக்கு மேலே நினைக்கிறேன் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம். அப்போது இந்த திருநெல்வேலி திருமண்டலம் வரணும், எல்லாரும் எந்திரிச்ச உடனே மறுபடியும் எழுப்பிவிட்டு எல்லாரும் எழுப்பிவிட்டு, உங்கள் திருமண்டலம் நல்லா இருக்குங்க, உங்களை விட பெரிய அரசியல்வாதி வேறு யாரும் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு அவர் இந்த திருமண்டலத்துக்கு வந்து ஊழியம் செய்யணும் வாஞ்சியாக வரும்பொழுது அவர் அதிகமாக கற்றுக்கொண்டது அரசியல் என்று கற்றுக் கொடுத்தாருங்க. அப்போ திருச்சபை நிலை எங்கு செல்கிறது? நம்முடைய சாட்சி உலகத்திற்கு எங்கு செல்கிறது? என்னுடைய கல்லூரியானது தமிழ்நாடு அல்ல, ஆந்திராவில் உள்ள கல்லூரி. அவருக்கு இங்கே உள்ள திருநெல்வேலி திருமண்டலம் தெரிகிறது என்றால் அவர் சொல்கிறார், சிஎஸ்ஐ என்று அறிந்தோம் என்றால் திருநெல்வேலியின் அரசியல் எல்லாருக்கும் தெரியும் என்று அவர் தெளிவாக கற்றுக் கொடுத்து எங்களை பார்த்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு அதை மட்டும் செய்யாமல் நீங்கள் போங்க என்று தான் முதலாவது சொன்னார். அவர் அன்னைக்கு தான் எங்களுக்கு கடைசி நாள் பாடம் எடுத்தார். அவர் தான் முதல் நாள், அன்றைக்கி தான் கடைசி நாள். நாங்கள் கொரோனா முடிஞ்சு என்று ஆகுதோம். அடுத்து ஒரு வாரத்தில் ரிட்டையர்ட் ஆகுதார். முன்னாடி சொன்னார், இந்தபடியாக உங்கள் வாழ்க்கையை பிடித்து கொண்டு போங்கன்னு சொன்னால், அதே போல தான் இந்த திருச்சபையின் சாட்சி எப்படி வெளியே போகிறது? அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் நம்மை கொண்டு பிறரிடத்தில் அவருடைய அன்பை, அவருடைய பணியை செய்ய விரும்புகிறார். ஆகையால் நாம் என்ன செய்ய முதலாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய திருச்சபை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறதா? உலக ஆதாயங்கள், உலக செல்வங்கள், உலக காரியங்கள், உலக சிந்தனைகள், இல்லை உலகத்தில் இந்தபடியாக செஞ்சால் எனக்கு சந்தோஷம் இருக்குது, இதைத்தான் மற்றவங்க செய்கிறாங்க, அப்போ நானும் இதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு போய்கொண்டிருக்கிறதா? பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு அழைக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக திருச்சபையானது அதில் ஒருவர் வழி விலகி போனாலும் அதை அவருக்குள்ளாக அவர்களை இழுத்து கொண்டு வருவது நம்முடைய தலையாகி கடமையாக இருக்குது. அன்பார்ந்தவர்களே,
பிறர் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகும் பொழுது குறை கூற நாம் அழைக்கப்படலை, அவர்களை குற்றம் கண்டுபிடிக்க அழைக்கப்படவில்லை, நீ இப்படி செய்கிற என்று தவறு கண்டுபிடிக்க அழைக்கப்படவில்லை. அவர்களோடு அமர்ந்து கர்த்தருக்குள் அந்த ஆத்மாவை மீண்டும் நாம் இழுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இந்த திருச்சபையின் பணியானது நாம் அனைவருக்கும் உரியதானது. இரண்டாவதாக திருப்பணி. எந்த திருப்பணி நமக்கு உரியதானது என்று பார்க்கும் பொழுது, மந்தையில் சேராத ஆடுகள், கிறிஸ்து இயேசுவை அறியாத ஜனங்களை அவர் அண்டையில் கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, இந்த கடந்த 2 வருடங்கள் நாங்கள் அநேக இடங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் சொல்வதற்காக கடந்து செல்லும் பொழுது, கொல்கத்தா நமக்கு தெரியும், கொல்கத்தா என்ற இடத்துல அருமையாக அந்த இடத்துல ஒரு அருமையான கிராமத்தை நோக்கி நம்ம கடந்து சென்றோம். அந்த சில்லிகுரி என்ற ஒரு இடம், நார்த் இந்தியாவில் பூட்டான் என்ற நகரத்திற்கு பக்கத்தில் சில்லிகுரி என்ற ஒரு இடம் காணப்படுது. அங்கே போய் ஊழியம் செய்ய போகும் பொழுது அங்குள்ள மக்கள் நிலையை பார்க்கிறோம். அங்கே புத்திஸ் என்ற மதத்தின் ஆட்சி அதிகமாக காணப்பட்ட இடம். அங்கு நம்ம ஒரு விசை கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அங்கே ஜெய் மசி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இயேசுவே ரட்சகர் என்று அழைக்கப்பட்ட அந்த வார்த்தை, அந்த ஜெய் மசி என்ற வார்த்தை நம்ம சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல நம்ம செல்லும் பொழுது அவர்கள் நம்மை பார்த்து நம்மிடத்தில் செய்கிற காரியம், நம்மை ஒதுக்குற காரியங்கள் அதிகமாக இருக்கணும். அங்குள்ள மக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக காணப்படுது. அது மாத்திரமல்லாமல் இந்த கடந்த வருடம் நம்முடைய கொடைக்கானல் பகுதியில் செல்லும் பொழுது, அந்த கொடைக்கானல் பகுதியில் நாங்கள் ஒரு 2 வாரம் தங்கி ஊழியம் செய்தோம். அப்பவும் பார்க்கும் பொழுதும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறார்கள். அங்கு பார்க்கும் பொழுது அநேகருக்கு இந்த வசதி கிடைக்கல. அநேக பிள்ளைகள் சிறு வயதில் நான் கண்ணார பார்த்தது 10 வருடம் அந்த ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, 10 வருடம் அந்த ஸ்கூல் இருக்குது. அதற்கு எதுக்கு தான் எங்களுடைய மிஷன் சென்டர் அங்கிருந்து நான் கண்ணாடியில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். 10 வருடம் இருக்கும். 2 பெண் பிள்ளைகள் சிகரெட் அடிக்கிறத கண்ணால் பார்த்தேன். பெண் பிள்ளைகள். அதுவும் தவிர்த்து பார்க்கல, பின்பக்கத்தில் அநேக ஆண்கள் மதுபான பழக்கத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். அந்த மலைவாசி மக்களிடையே இன்னொரு ரட்சிப்பானது, ஆண்டு வார்த்தையானது கடந்து செல்லாமல் ஏராளமான பிள்ளைகள் காணப்படுகிறார். ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது பாருங்களேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் நமக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை அதுவாக தான் இருக்கிறது. மத்தேயு 28, 19, 20 வாசிக்கலாமா? இந்த வேதவசனம் அழகாக கற்றுக் கொடுக்க பாருங்களேன். கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம், எதற்காக என் நோக்கம்னு அநேக நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு திட்டம், ஒரு மணி நேரமாவது கர்த்தருக்காக பிறரிடத்தில் சுவிசேஷம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிறு நேரமாகுது கர்த்தருக்காக, அவருடைய பணிக்காக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் எனக்கு வயது இருக்குது, இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து நான் செய்யலாம், இப்போ அதுவரை என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சாக்கு போக்கி சொல்லாமல், கர்த்தர் நம்மை அழைப்பது இந்த திருப்பணி நிறைவேற்ற, அதை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரே ஒரு சந்தை எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 61:1. இந்த வேதவசனங்களாக கற்றுக் கொடுக்க பாருங்களேன். நம்முடைய திருவசனத்தின் வெளிப்பாடாக இந்த வசனம் இருக்குது பாருங்களேன். கர்த்தர் ஆகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போது அவர் வந்தது நோக்கம் வெறுமையான ஜனங்களை பிடிப்ப, தேவனை அறியாத ஜனங்களுக்காக தான். உயர்வானவர்களை நோக்கி மாத்திரம் அல்லங்க. அன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா மதுரை பகுதியில் அருமையாக ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய வரும் பொழுது அவருடைய ஊழியம் பிராமணர்கள் மத்தியில் தான் காணப்பட்டது அதிகமாக. அவர் அப்படிப்பட்ட மனுஷன் நோக்கி பார்த்து பிடித்தார். ஏன்னா அவருடைய விசுவாசம், அவருடைய தேவனில் உறுதியாக இருக்கும்னு அவர் பிடித்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் பார்க்கும்போது ஏழை எளியோர் மத்தியில் ஊழியம் செய்தார்கள். அருமையாக இப்படி ஆண்டவராய் கர்த்தர் ஊழியத்தை செய்ய நம்ம அழைத்திருக்கிறார். அவரை அறியாத ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவரை அறிந்து கொள்ளாத ஜனங்களுக்கு அவருடைய திருவார்த்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், மந்தையில் சேராத ஆடுகளை இந்த மந்தையில் சேர்க்க வேண்டும். நம்முடைய ஆலயம், நம்முடைய ஊர் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். அப்படி தானே? ஊர் முழுவதும் ஆண்டவராய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆனால் நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தரை அறியாத ஜனங்கள் புற ஜாதி என்று புற என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒதுக்கி வைத்தே பழகி விடுகிறோம். ஆனால் வேதம் அழைக்கிறது, அவர்களும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் தான். அவர்களும் கிறிஸ்து இயேசுவை அறிந்து அவருக்காக பரலோகம் வந்து அவரை துதிப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் தெளிவடையாமல் இருக்கிறார்கள். இந்த தெளிவை கற்றுக் கொடுக்க தான் கர்த்தர் நம்ம ஏவுகிறார். இந்த வாரத்தில் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற தலைப்பு அதுவாக தான் இருக்கிறது. அவருடைய திருப்பணியை நாம்
உலகத்திற்கு கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு செல்ல அழைக்கப்படுகிறோம். அவர் அதற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறாக அல்ல அவரை பிடித்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த மார்ந்தவர்களே, இந்த திருப்பணிக்காக யார் அனுப்பப்படுவாங்க? நம்ம நினைத்தோம் அல்லவா, யார் எதற்காக இந்த திருப்பணியை எல்லாரும் செய்யணும் என்று பார்க்கும் பொழுது, யார் அனுப்பப்படுவார் என்று பார்க்கும் பொழுது, இந்த திருப்பணியானது இறை மக்களாகிய நமக்குரியது. அருமையாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனம் நம்முடைய திருவசனமாக வாசித்தோம் அல்லவா. அந்த திருவசனமானது எங்கிருந்து இயேசு கிறிஸ்து வாசித்தார் யாருக்காவது தெரியுமா? அந்த திருவசன பகுதியை நம்ம அந்த 2ஆம் வேதபாடம் வாசிக்கும் பொழுது ஒரு பகுதி ஆண்டவராய் கர்த்தர் வாசித்தார். அது எங்கிருந்து வாசித்தார் என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா 49ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாமா? ஏசாயா 49. இந்த இடத்துல வேதவசனம் கற்றுக் கொடுத்து, அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளில் உமக்கு உதவி செய்தேன். அன்பார்ந்தவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள். இந்த நாள் என்று முடியும் என்று நமக்கு நன்கு தெரியாது. நம்ம ஒருவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆகையால் இன்றை கர்த்தர் அவருடைய பணிகளை செய்ய தேவ பிள்ளைகளாக நம்மை அழைக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 21 கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் உலகத்திற்கு வந்தேன், நீங்களும் அது செய்கின்ற நம்ம கற்றுக் கொடுக்கிறாருங்க. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய திட்டம் இந்த 2 விதமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய ஊழியமானது 2 விதமாக வெளிப்படுகிறது. அப்போது இப்படிப்பட்ட ஊழியத்தை எந்த ஒரு காரியத்தை நாம் வைத்து காண்பிக்கலாம். ஒரு சிறு காரியத்தை கற்றுக் கொடுத்து நாம் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்தபடியாக தேவனுடைய திருப்பணியானது 2 விதங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, மந்தையில் இருக்கிற திருச்சபை நடத்த வேண்டும். இன்னொன்று, மந்தையில் சேராத ஆடுகள் நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட திருப்பணியை எப்படியாக தேவன் திட்டமிட்டு நடத்துகிறார் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையான இறையியலாளர் ஹெர்பர்ட் கேன் என்ற ஒரு மனுஷன் கூறுகிறார், 4 விதமாக திருப்பணி நாம் பிரித்து கொள்ளலாம். திருப்பணியை 4 விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, அனுப்புகின்றவர். மற்றொன்று, அனுப்பப்படுபவர். மூன்றாவது, அவர் பணி செய்பவர். 4வது, சுமந்து செல்லும் செய்தி. இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த திருப்பணியை முழுமை பெறுவதற்கு இந்த 4 காரியம் தேவைப்படுகிறது. அனுப்புகிறவர் யார் எடுத்துக்கொள்ளாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 மாத்திரம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தந்திருக்கிறார். அப்போ இந்த கர்த்தருடைய பணிக்காக ஜனங்களை அனுப்புகிறவர் யார்? கிறிஸ்து இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பு நமக்கு என்ன கொடுத்தது? திருப்பணிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து. அப்போ இந்த கிறிஸ்துவானவர் நம்மை அவருடைய பணிக்காக அனுப்புகிறார். நான் இந்த இடத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை இந்த பணி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. கர்த்தர் உங்களிடத்தில் கூறுகிறார், அவர் உங்களை அனுப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அப்போ இந்த திருப்பணிக்கு நேராக கர்த்தர் இயேசு நம்ம என்ன செய்கிறார்? அனுப்புகிறவராக காணப்படுகிறேன் என்றால் அவர் தான் சகல காரியத்திற்கு மேலாக அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போ அனுப்புகிறவர் கிறிஸ்து இயேசு. அப்போ அனுப்பப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், அனுப்பப்படுபவர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள். இப்போ நாம் எல்லாரும் அன்னைக்கு நம்முடைய ஊருக்கு வந்து ஊழியம் செய்தார்கள் பார்த்தீங்களா, அவங்க தான் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டு நம்முடைய இடத்துல வந்து ஊழியம் செய்து அப்போஸ்தலர்களாக, சுவிசேஷகராக ஊழியம் செய்தவர்கள் தான் அனுப்பப்பட்டவர்கள். அப்போது இந்த அனுப்பப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட பின்பு காணப்படுவது எதுவாக இருக்க முடியும்? இந்த தேவனுடைய பணி முழுமையை அடைய வேண்டும் என்றால் இந்த அனுப்பப்பட்டவங்க வந்து ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அதற்கப்புறமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் பணி செய்யும் மக்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, அருமையாக இந்த திருப்பணிக்கு ஆதாரமாக ஒரு 4 காரியம் சொல்லும் பொழுது, முதலாவது அனுப்பப்படுகிறவர், அனுப்பப்பட்டவர், அப்பொழுது அவர், மூன்றாவதாக அவர் பணி செய்யும் மக்கள் என்று பார்க்க முடியும். அவர் பணி செய்யும் மக்கள் என்பது யார் என்றால் விசுவாசிகள் தான். இங்கு தான் உங்களை அருமையாக கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஊழியத்தின் அழைப்பை பெற்று வந்தவர்கள் அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள். ஊழியத்திற்காக மக்களை அனுப்புவர் இயேசு கிறிஸ்து. ஓகே, இது சரியானது. ஆனால் இந்த விசுவாசிகளுக்கு இதன் பங்கு என்ன? அதைத்தான் முதலாவது பகுதியை கற்றுக் கொடுத்தோம் அல்லவா? சகல ஜனங்களுக்கும் அவருடைய குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசிகள் தான் அவர் பணி செய்யும் மக்கள். அப்போ அவர் பணி செய்வதற்கு எங்களுக்கு மாத்திரம் உரிமை இல்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவருடைய பணி செய்வதற்கு சகல ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அனைவருக்கும் தனித்தனியாக அழைக்கப்பட்டிருக்க ஆசாரியர் பணி,
ஊழிய பணி, சுவிசேஷகர் பணி, இப்படிப்பட்ட பணி தனித்தனியாக நம்ம கொடுக்கப்பட்டு, ஆனால் அதை நம்ம அசட்டை பண்ணினால் மாத்திரம்தான் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பது மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, அழைப்பை பெற்றுக்கொண்ட போது நாம் சுதாரித்து கொண்டு நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். அப்போ நான்காவதாக இந்த திருப்பணிக்கு ஆதாரம் எதுவென்றால், அருமையாக எடுத்துக்கொண்டோம் என்றால், சுமந்து செல்லும் செய்தி தான் அதற்கு ஆதாரம். அருமையானவர்களே, நம்முடைய இந்த திருச்சபை, இந்த தென்னிந்திய திருநெல்வேலி திருமண்டலம் அல்லது இந்த CSI, இப்படி எல்லாவற்றும் லூதரன், இப்படி பெண்டிகாஸ்ட், இப்படி நிறையா அதற்கு ஆதாரமாக இருப்பதற்கு, ஆதாரமாக RC ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து வருவதற்கு ஆதாரமாக இருந்த மார்ட்டின் லூதர் கூறுகிறார், இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் உலகத்தின் மத்தியில் காணப்பட முடியும், கிரியை செய்ய முடியும். ஆகையால் சுமந்து செல்கிற செய்தி எதுவாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவே அந்த செய்தியாக இருக்க வேண்டும். இந்த திருப்பணியின் அம்சங்களாக காணப்படுவது அனுப்புகிறவர், அனுப்பப்படுகிறவர், அவர் பணி செய்கிற மக்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற காரியம் எதுவாக இருக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை திருப்பணியில் அறிவிக்க வேண்டும். இந்த திருப்பணியின் செய்தி கிறிஸ்து இயேசுவாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிறிஸ்து இயேசு என்ன வேதமழகாக கற்றுக் கொடுக்கிறது? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிறிஸ்து இயேசு இது அல்ல என்று கற்றுக் கொடுக்கிறார். கலாத்தியர்கள் வழி விலகி போகும்போது அவர் கூறுவது அதுவாகத்தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து இயேசுவை தான் பவுல் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவை தான் இங்கு வந்த அநேக ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்று நாம் யாரை கற்றுக் கொடுக்கிறோம்? பிற மனுஷர்களையா, மனுஷருடைய சாட்சிகளையா, பிற மனுஷரின் அன்பான காரியங்களா, இல்லை என்னையா, இல்லை எனக்கு பின்வருகிறவர்களையா, யாரை கற்றுக் கொடுக்கிறோம்? நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்து என்பது, நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்து என்பவரை. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய செய்தி எப்பொழுதும் கிறிஸ்துவை குறித்ததாக காணப்பட வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து கூறாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பலன் கொடுக்காம அந்த அப்படிப்பட்ட வசனங்களை கூறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் கூறுகிறார், அவருடைய தாகத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய இறையியல் தாகத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார். இறையியல் என்பது இறைவனை அறிந்த இயல் மாத்திரம்தான். அதைத்தான் அநேகர் கடினப்பட்டு படித்து வருகிறார்கள். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, அந்த இறையியல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கர்த்தருடன் இடைப்படும் பொழுது உண்டாகிறது. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, திருப்பணிக்கு கர்த்தர் நம்மை அழைப்பதோடு மாத்திரமல்ல வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, அனுப்புகிறவராக அவர் வழி நடத்துகிறார். வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது, அந்த திருப்பணியின் செய்தியாக அவர் இருக்கிறார். இந்த நாளில் வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறதுங்க. ரெண்டு காரியம் சிம்பிளாக புரிந்து கொள்ளுங்க. திருப்பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம், அதை அவரை செய்ய பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த இரண்டு மற்றும் மனசில் வைத்துக் கொள்ளுங்க. மீது எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான். திருப்பணிக்குரியதாக வேதம் என்ன சொல்கிறது, திருப்பணினா என்ன, திருப்பணி எப்படிப்பட்டது என்று எளிமையாக சொன்ன காரியம்தான். மந்தையை நடத்துவது, மந்தையில் சேராஜங்கள் நடத்துவது, இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பட்ட ஒரு எளிமையான காரியம்தான். அப்புறம் இறை மக்களை கொண்டு பயன்படுத்துவது, இப்படி எல்லா காரியமும் ஒரு எளிமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், ஒரு முன்னுரை மாதிரி தான். ஆனால் மெயினான ஒரு சிறந்த முக்கியமான இது ஒரு கருப்பொருள் என்னவென்றால், கிறிஸ்து இயேசு திருப்பணிக்கு நம்மை அழைக்கிறார், அவரே நடத்துகிறார். ஆகையால் நமக்கு வந்த நோக்கம், கிறிஸ்து இயேசு அறிந்த நோக்கம், நாம் திருப்பணி நிறைவேற்ற வேண்டும். அதை அறிந்த பிள்ளைகளாக ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். திருப்பணியை கர்த்தர் நிறைவேற்ற அழைக்கிறார். திருப்பணிக்கு நேராக நம்மை நடத்துகிறார். உலக ஆசீர்வாதம், உலக செல்வங்கள், உலக காரியங்கள் எல்லாம் மறைந்துவிடும், எல்லாம் மாறிவிடும். ஆனால் கர்த்தருடைய பணி செய்யும்போது நம்முடைய பெயரானது பரலோகத்தில் என்று நிலைத்திருக்கும் என்பதை அறிந்தவர்களாக ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்புடன் அன்பு தகப்பனே, அப்பா, உங்களுடைய திருப்பணிக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருப்பணி செய்ய எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, உங்களுடைய திருப்பணி நிறைவேற்றுவதற்காக கர்த்தரை அழைத்திருக்கிறீர், அதற்கு நேராக எங்களை வழிநடத்துகிறீர். ராஜா, அப்படிப்பட்ட இந்த பணிக்காக உம்முடைய பணி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்தில் தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத காரியங்கள் இருதயத்தை வைத்து விடாதபடி உம்முடைய பணி சிறக்க அதற்காக ஓட எங்களை பலப்படுத்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி எங்கள் திருச்சபையை முதலாவது நாங்கள் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் திருச்சபையை உமக்கு நேராக நடத்துவது எங்கள் பொறுப்பு. ஆண்டவரே, அதன் பின்பதாக உலக ஜனங்களை உமக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும். இதெல்லாம் இறை மக்களாக எங்களுடைய வேலை. ராஜா, அதற்கு பின்பதாக ஆண்டவரே, இந்த பணியை கர்த்தர் நடத்துகிறவராக எங்களை பலப்படுத்துவார். அவரே அந்த செய்தி, வேறொரு செய்தியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் அவரை குறித்து கற்றுக் கொடுக்க எங்கள் ஞானத்தை கொடுங்க. நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கன்வென்ஷன் கீதங்கள் 595வது பாடலை பாடுவோம். நம்ம யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கன்வென்ஷன் கீதங்கள் 595வது பாடல்.
செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த அருமையான நல்லதொரு கர்த்தருடைய நாளன்று சமூகத்தை நேராக கூடி வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தனை காண்பித்த தயவிற்காக இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. இவ்வேளையிலும் தேவரீர் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அருமையான எங்கள் செல்வத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்த எங்கள் ஊதியத்தின் பலனிலிருந்து ஆண்டவரை உமக்கு காணிக்கலாக ஒப்புக் கொடுக்க, உமக்கு நன்றி வழிகளாக ஆண்டவரை ஸ்தோத்திர வழிகளாக ஏறெடுக்க தேவர் எங்களுக்கு தந்ததிலிருந்து உமக்கு கொடுத்திருக்கிறோம் ராஜா. இந்த அருமையான காணிக்கைகள் உம் பணிக்காக சிறந்திட, உம்முடைய ஊழியத்திற்காக உம் தேவைக்காக இவைகள் பயன்படுத்தப்பட கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவரின். விசேஷமாக தேவரே இந்த அருமையான நாட்களிலும் கூடி வந்து உடைய சமூகத்தினராக கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆசீர்வாதமானது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று பார்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கடந்து செல்ல ஆண்டவரே, தேவருடைய வல்லமையான கருத்தில் ஆண்டவரை ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக உலக ஆசீர்வாதத்தினாலும் பரலோக ஆசீர்வாதத்திலும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடந்து செல்ல ஆண்டவராய் கர்த்தர் இந்த வெளியில் கற்றுக் கொடுத்த வார்த்தையை கடைபிடித்து கொண்டவர்களாகவும் செல்ல கர்த்தர் பலப்படுத்துங்க ராஜா. அப்பா வேதம் அழகாக கற்றுக் கொடுக்குது ஆண்டவரே. உலகத்தில் பொல்லாங்கனங்களை எப்போ விழுங்கலாம் என்று சுற்றி திருகிற ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் அவைகளை நீங்கள் விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவரே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதை பிடித்து கொண்டவர்களாக உலகத்துக்குள்ளே செல்லும் பொழுது ஆனால் உலகத்தின் மாய தந்திரங்களுக்கு வழி விலகி கொண்டு எங்களை காத்து கொண்டு வாழ எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய திருவார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம் பணி செய்ய உடைய பணிக்காக எங்களுடைய பங்கை கொடுக்க எங்களை பங்குபடுத்தி கொள்ள எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஆட்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது ஆண்டவரே, வேலை அதிகமாக இருக்குது ஆண்டவரே. அந்த பணியை செய்ய எங்களுக்கு திறந்த மனதை கொடுக்கும்படியாக ஜெபிக்க. ஏதோ ஒரு சிறு காரியம் திருச்சபையின் சீர்திருத்தத்துக்காக அல்லது பிற மக்களின் எழுச்சிக்காக இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தாகது கொண்டவர்களாக ஊழியம் செய்ய உம் நாமத்தை சகல ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தேவரீரின் அருமையான வேலையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நன்மையான ஈவுகளை ஆண்டவரே பிதாவானவர் கொடுக்கிறவராக இருக்கிற ஆண்டவரே. நன்மையான ஈவுகள் ஆண்டவரே, இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே வானத்திலிருந்து பரத்திலிருந்து எங்களுக்கு வந்து ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவிடத்தில் எங்களுக்கு வருகிறது ராஜா. அதை நாங்கள் அறிவோம் தகப்பனே. அப்படி வனாதி வானத்திலிருந்து எங்களுக்கு நன்மையும் கிருபையும் எங்களுக்கு வேண்டிய காரியங்களையும் கொடுக்கிற தகப்பன் ராஜா நீர். உலக தகப்பங்கள் மறந்து போனாலும் மாறி போனாலும் எங்கள் தகப்பன் ஒருபொழுதும் எங்களை மறவாதவர், எங்களை விட்டு பிரியாதவர், எங்களை மாறாதவர் ராஜா நீர் ஒருவர் தான். அப்படிப்பட்ட ஆண்டவராய் கர்த்தர் பிள்ளைகளுக்கு தேவையானவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவான கர்த்தர் குறைவைகள் எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவர் அவருடைய குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் செழிக்கும்படியாக அவருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் ஆண்டவரே எம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கர்த்தர் இயேசுவுக்கு இந்த திருச்சபை ஆனது எழுந்து சாட்சியுள்ளதாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நேசம் உம்முடைய பிரியம் இந்த திருச்சபை மேல் அதிகம் உண்டு தகப்பனே. கர்த்தர் தாகம் கொண்டவராக இருக்கிறீர் ராஜா. நிறைய பிள்ளைகளுக்கு இன்னும் உம்முடைய அன்பை குறித்து வளர்ந்து பெருகத்தக்கதாக ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்துக்காகவும் அவர்கள் செய்கிற வேலைக்காகவும் பணிக்காகவும் தொழில்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வேலைகள் ஆண்டவரை ஏற்று பலத்தை கொடுங்கப்பா. பலவீனத்தோடு வேலை பார்த்து ஆனாலும் நான் எவ்வளவு கடினப்பட்டு பார்த்தோம் மீதி எடுக்க முடியவில்லை என்று வருத்தப்படாதபடி அப்பா மருத்துவ செலவுகள் எதுவும் வராதபடி சரீர சுகத்தை கொடுங்கப்பா. அதை தவிர்த்து அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற இல்லை தகப்பனே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால உடைய பிள்ளைகள் வாழ்வு நிறைவாக்கப்படபடியா ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய வேலைகளில் அவருடைய செய்கிற தொழில்களில் மீதி எடுக்கத்தக்கதாக அப்போ அவருடைய இருக்கிற இடங்களில் எங்கு சென்றாலும் சமாதானம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்க உங்களுடைய பிள்ளைகள் உலக ஜனங்களுக்கு முன்மாதிரியுள்ள பிள்ளைகளாக சந்தோஷம் சமாதானம் சுகபோக வாழ்க்கையோடு வாழத்தக்கதாக கர்த்தர் பலத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து இடைக்கிட அனுப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் செய்கிற செயல்களை கர்த்தர் விருத்தியை கொடுங்கப்பா. உடைய வல்லமையின் கரம் கூட தங்கி இருக்கட்டும். ஆவிக்குரிய நாட்கள் ஆண்டவரே உலக காரியத்தில் உடைய பிள்ளைகள் பல்கி பெருகத்தக்கதாக உயர்ந்து ஓங்கத்தக்கதாக கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவான கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருச்சபையில் அனைத்து பிள்ளைகளும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியோர் சிறியோர் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்துகளுங்க ஆசீர்வதிங்க. மீதியான வெளியுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. ஒரு பாவமும் செய்யாதபடி தீங்கு செய்யாதபடி உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ எங்களை பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமென்.
கர்த்தரை ஸ்தோஸ்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சகல உபகாரங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி யாவரும் சேர்ந்து எடுப்போம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவும்.